கண்ணால பார்க்க வேண்டும் அம்மா. அண்ணன் வந்து இருந்து ஆடி பாடி கொண்டு சந்தோஷமாக இருக்கேன். உன்னுடைய முகத்தில் ஒரு சந்தோஷத்தை காணவில்லை அம்மா. என்ன ஆச்சு, என்ன நடந்ததம்மா? அப்படியே ஆத்தை மகன் சங்கரை பிடிக்கவில்லையா அண்ணா? பிறகு வேற யாராவது காதலிக்கிறாயா? அண்ணா, நான் உன்னுடைய தங்கை. ஆமாமா. அவ தவறு என்ன செய்ய மாட்டேங்கண்ணா. பிறகு ஏனம்மா? ஐயா அண்ணா, ஐயா சொல்ல துடிக்குதே என்னுடைய மனம், சொல்ல முடியவில்லை என்னுடைய நெஞ்சம். வாய துடிக்குது என் மனம், வாய முடியவில்லை உலகில் என்னால். அண்ணா, அப்படி என்னம்மா நடந்தது? அண்ணா, மேடம் எப்படி அண்ணா நான் கூறுவேன், எப்படி அண்ணா கூறுவேன்? அழகம்மா, என்ன நடந்தது, என்ன ஆச்சு? நீரோடிக்கு சென்று நீர் எடுத்து வரும்போது இந்நாட்டு இளவரசர் அங்க வந்தார் அண்ணா. இந்நாட்டு இளவரசர் நீரோடிக்கு வந்தாரா? ஆமா அண்ணா. இந்நாட்டு இளவரசர் ஏன் அம்மா நீரோடிக்கு வர வேண்டும்? என்னை திருமணம் செய்து கொள்வேன் என்று கேட்டா என்னால் முடியாது என்று கூறினேன். உன்னிடம் திருமணம் செய்து கொள்வேன் என்று கேட்டார். திருமணம் செய்து கொள்வேன் என்று கேட்டாரா? ஆமாண்ணா. உன்னிடம் கேட்க வேண்டும் அண்ணா. இந்நாட்டில் அழகாக இருக்கிற ஒரே ஒரு பெண்மகள் நீதான். உன்னை நான் திருமணம் செய்து கொள்கிறேன், இந்நாட்டு இளவரசியாக ஆக்கி காட்டுகிறேன் என்று என்னை கேட்டாரண்ணா. நான் பல முறை எடுத்துரைத்தேன் என்றால் முடியாது முடியாது. அவர் செவியில் கேட்கவில்லை அண்ணா, செவியில் கேட்க. ஒரு வார்த்தை வந்தவரை பார்த்து நீங்க போன புறப்பட்டு இருக்க போறாருல சொன்னேன். கூறினேன். பிறகு அவர் செவியில் கேட்கவில்லை அண்ணா, செவியில் கேட்கவில்லை. என்ன தம்மா நடந்தது? ஒரு தக்க பரிசொன்றை கொடுத்தார் அண்ணா, தக்க பரிசொன்று கொடுத்தார். நாட்டில் வந்து பரிசை கொடுத்தாரா? ஆமா அண்ணா. அப்படி என்ன பரிசம்மா கொடுத்தாரு? அண்ணா, பரிசு என்னவென்றா என்னுடைய கற்பை. உன்னுடைய கற்பு பறிபோயிட்டதா? என் செல்வமே, என் கட்டி, கற்பு என்பது கண்ணாடி போன்றதப்பா. ஒரு முறை உடைந்தால் மறுமுறை ஒட்ட வைக்க முடியாதா? உனக்கு இப்படிப்பட்ட நிலைமையானது ஒரு பெண்ணிற்கு உரிமானது தன்னுடைய கற்பு அண்ணா. அந்த கற்பையே தூக்கம் கலையாதோ உள்ளத்தின் ஏக்கும் கொலையாதோ உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ ஒரு நாள் பொழுதும் உலகாதோ. தெய்வம் தானம்மா துணையிருப்பார்கள். நமக்கு எந்த தெய்வமும் துணை இல்லாமல் போய்விட்டதா? இறைவா ஏன் படைத்தாய்?
உனக்கு எப்படிப்பட்ட நிலைமை அப்பா? யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் அப்பா? யாருக்கு என்ன பாவம் செய்தோம் அப்பா? அண்ணா, உலகில் வாயுடனே இறந்து விடுகிறதா? போதும் இருக்குது ஐயா. ஏனப்பா இருக்க வேண்டும்? ஏழையாக பிறந்தாலும் ஒரு பொழுது கோழையாக இருந்தது கிடையாதப்பா. நாம் ஏழமா இருக்க வேண்டும் ஐயா. உனக்காக அண்ணன் நான் இருக்கிறேன்ப்பா ஐயா. இந்நாட்டு மன்னரிடம் செல்வோம். இந்நாட்டு மன்னர் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு உள்ளவரப்பா. இந்நாட்டு மன்னரிடம் சென்று நீதி கேட்போம். நீதி கிடைத்தால் உயிர் வாழலாமப்பா. அப்படி நீதி கிடைக்காவிட்டால் அதே இடத்தில் நம்மளுடைய உயிரை ஒரு கொடியில் திருமணத்தில்